நான் அழைப்புட்டது யாருக்கு அழைப்புட்டேன்? ஏதோ சவாலுக்காக பேசுகிற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை. உதயநிதி பதில் சொல்கிறார். ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறார். அவரு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை, இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை. யாரு நான் அழைப்புட்டது? யாருக்கு அழைப்புட்டேன்? யாருக்கு அழைப்பு விட்டோம்? அப்படின்னா முதலமைச்சர் தான், அந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும். இவர் பதில் சொல்கிறதுக்குலாம் எங்காலும் நிறைய இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு என்ன தெரிய போகுது? அப்பாவோட மோசமாக இருக்கிற இவர் ஏதோ சவாலுக்காக பேசுகிற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார். ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? அவரு நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? ஏன் அதான் நான் ஏற்கனவே சொன்னமே. இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதிலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலை முதலமைச்சர் தான் சொல்ல வேணும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அதிகார மையங்கள் 4 இருக்குது. அந்த 4 யார் என்று உங்களுக்கே தெரியும். வேணுமென்றே திட்டமிட்டு என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அதுக்கு ஒரு 4 பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்த யூடியூபர் இருப்பா அந்த விவகாரத்தில் வந்து என்னென்னு சொன்னார்னா, ஒரு கொலை குற்றம் செய்யலை, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு அமைச்சரே சொல்கிறாங்க. என்ன இந்த யூடியூபர் வந்து அவர் தொப்புள் கொடி கட் பண்ண விவகாரத்தில் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து கருத்து சொல்வது சரி இருக்காது. நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் சார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கூட காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்போ இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? மெத்தப்பட்டம் என்கிற போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்துட்டு மருத்துவ பரிந்துரை சீட்டு இல்லாமலே வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்ட செய்தியாளர்கிட்ட என்னன்னா, குற்றம் செய்யப்பட்டவர்களை அடையாளம் காட்டினால் நடவடிக்கை எடுப்பதாக அவர் பதில் சொல்றாரு. இப்படி அரசாங்கம் எதுக்காக இருக்குது? அரசாங்கம் என்பது இப்படி பத்திரிகையாளர்களோ அல்லது பொதுமக்களோ ஏதாவது பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அரசாங்கம். நாமளே சொல்கிறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை இருக்குது, எந்தெந்த போதை நீ சொன்ன மாதிரி அந்த போதைப் பொருள்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழலாம் பத்திரிகையில் பார்த்தேன். அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறவர்களை தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல. சார் நான் சொல்கிறேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்தது. அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக
மக்களோட ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவாக இருக்கணும். அதனால் எதையும் பொருத்தி பேசக்கூடாது. ஒருவேளை பாஜக சார், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு வந்து உங்கள் விவாத மேடை வச்சுக்கணும். உங்களுக்கு எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும். அப்படி தான் பார்க்குறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா? எதுவுமே கிடையாது. அருள் ஊந்து சொல்கிறேன், ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு 100% சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார். அப்படின்னா மற்ற அமைச்சர்கள்லாம் எதுவுமே செய்யலையா? மற்ற அமைச்சர்கள்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா? அதை பற்றி ஏதாவது ஒரு விவாத மேடையாவது, ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாத மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா? எதுவுமே விவாதிக்கலையே. அதிமுக தும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. இரும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. அதிமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்கு காட்டி தான் விவாத மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது. பத்திரிகையிலும் செய்தி வந்துகிட்டு இருக்குது. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அதில் வந்து அந்த நிலையை மாற்றி சில ஊடகம் தான், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை, சில பத்திரிகை தான் அப்படி பண்ணுறீங்க. எல்லா பத்திரிகை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்திய அரசு மருத்துவமனையில்